ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி டிஎஸ்கே விலாக். போறாமடா உனக்கு. சரிங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். பட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே ஒரு முக்கியமான நாள். நம்ம இளைய தளபதி விஜய், ஜோசப் விஜய் எனும் நான் பதவியேற்க போகிறாரு சிஎம்மா. எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான நாளாக அமைஞ்சிருச்சு இன்றைக்கி. வாங்க, இன்றைக்கி லோடும் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கனால. நீ ஏன்டா குறுக்க வர? வாங்க, இன்றைக்கி கறி எடுத்து சமைக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ அடிப்போம். டீ அடிச்சு அதிலேருந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ அடிக்கலாங்க. என்னடா கப்பு சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இதுதான் படவாள சைஸுங்க. டீ செம்மையாக இருக்குங்க. துளி ரெண்டு கப்பில் குடித்தாலும் குடித்த மாதிரி இருக்கு டீ. டீ குடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கேங்க சிக்கன் கடையை தேடி. என்னது புரியல? கருவாடா? கருவாடு வாங்கிட்டு வந்துருந்தா சொரக்கா இருக்குது, சொரக்காய் போட்டு கருவாடு வச்சுருக்கோம். அப்போ பிளான் பண்ணலையே. நடந்து போய் கொண்டிருக்கின்றோம் சிக்கன் கடைக்கு. கிளார் அடிக்குதுங்க. அது பின்னாடி இது பின்னாடி சூரியன்றதுனால கிளார் அடிக்கும். கறி எடுக்கலான்னு கறி கடைக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். பட் இருந்தாலும் இங்கே வேறு கடை நீக்கல. இங்கே வாப்பியிலெல்லாம் கறிக்கடை 10 மணிக்கு மேலே தான் ஓப்பனே பண்ணுவானுங்களாங்க. இப்போ காலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். கடை வேறு என்ன ஓப்பன் ஆகலை. கடை இருந்ததுன்னா இப்போ காலை சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடலாங்க. அப்படி இல்லைன்னா கடை இந்த கடை தானே மறந்துட்டோம். கடை சாத்தி இருக்குதுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமா? 2 கிலோமீட்டரா? வா, எவ்வளோ தூரம்ப்பா நடக்கிறது காலைங்கத்தால். நம்ம ரெகுலராக எடுக்கிற கடையும் சாத்தி இருக்குது. அதனால் நீங்கள் 2 கிலோமீட்டர் போகணுமாம்மா. நடந்து போய் கொண்டே இருக்கின்றோம். ஃபைனலாக ஒரு கடை நீக்கி இருக்குதுங்க. சிக்கன் தான் வெட்டுறோம். சபீர் சிக்கன் ஷாப். இதே கடை ஓனர் மாதிரி நின்றுருக்கா? சரிங்க, கறி வெட்டிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். 1 kg சொல்லியிருக்கோம். சின்ன சின்ன பீஸாக கேட்டுருக்கோம். சேம் டோட்டல். Let's see, Mara.
होटल पे मुर्गा नहीं है பையனை சிக்கனை வெட்டியாச்சுங்க, போய் சமைக்க வேண்டியதான். சிக்கன் வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறேங்க. வெயில் தான் மணி காலைங்காலத்தில் 8 மணி தான் ஆகுது. பயங்கரமாக வெயில் அடிக்குது, கருக்குது மூஞ்சி. மணி 9 மணி ஆக போகுது, 8 மணி ஆகுதா? நான் டைம் பார்க்கலங்க, அதுக்குள்ள மணி 9 மணி ஆகுது, போட்டு கருக்கி எடுக்குது வெயில். அரிசி எடுத்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, சமையல் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு. அரிசிக்கு, ரசத்துக்கு, கறி வணக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. தலைவர் தான் சமைப்பார், வேலையை பிரிச்சு. சரிங்க, நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றேன். அங்கிருந்து நடந்து போயிட்டு வந்து கறி எடுத்துட்டு வந்தோம்ல, ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தோம். கேக்கு பயங்கரமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில வந்து கறி எடுத்துட்டு வந்து சமைச்சோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கோசரமே இன்ன வரைக்கும் நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். நியூஸ் பார்த்ததுல வீடியோ எடுக்கிறதுலாம் விட்டுட்டாங்க. சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இன்ன வரைக்கும் அந்த நியூஸோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லயே வந்து வீடியோ எடுக்கிறதே விட்டுட்டேன். இதோட இந்த விளாக நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் அந்த நியூஸோட அந்த கியூரியாசிட்டி வந்து இன்னும் அடங்கல. என்னங்க சொல்றது, லோடு செட் ஆகட்டும். இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கோம், இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கோம். லோடு செட் ஆகட்டும். செட் ஆனால் அதுலேருந்து நம்ம விளாக கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறி இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் கறி வறுத்தோம், எல்லாமே பண்ணோம். அந்த வெங்காயம் தொளிக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்துலையுமே காலையில ஒரு 9 மணிக்கு இப்போ கறி எடுத்துட்டு வந்தோம். இந்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. 9 மணிக்கு கறி எடுத்துட்டு வந்தோம். 9 மணிலிருந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ஒரே நிமிஷம் டைம் பார்க்குறேன். மணி 12:10 வரைக்கும் எனக்கு இன்னுமே அந்த கியூரியாசிட்டி அடங்கல. இன்னுமே மறுபடியும் அந்த ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. படுத்தியாவது கறியும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ற வரைக்குமே எங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி அடங்கல. அந்த வீடியோ தான் பார்த்துட்டே இருந்தோம். விஜய் பதவியா இருக்கிறது, விஜய் பேசுறது, இதேதான் ஓடிக்கிச்சு. அதனால வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் மறுபடியும் சாயந்தரம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுன்னா வேணா போடுறேன். இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம லாரி விளாக்ல என்னங்க பார்க்க முடியும்? இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்றோம், ஏது பண்றோம், கறி வருகிறோமா, என்ன பண்றோம், இதைத்தான் லாரி விளாக்ல பார்க்க முடியும். ஆனா எங்களுக்கு இந்த லாரி விளாகை விட நம்ம எங்க இருக்கோம்னா, நாங்க குஜராத்ல இருக்கோம், குஜராத் வாப்பியில இருக்கோம். பட் தமிழ்நாட்டோட நியூஸ் தான் இங்க எல்லா பக்கம் ஓடிட்டே இருக்கு. அது தாங்க முடியாத ஒரு கியூரியாசிட்டிங்கிறது ஆர்வம் தெரியும். அந்த ஆர்வத்தை முடியவே இல்லைங்க. இன்னும் போய் அதை திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் லோடு செட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். லாரி விளாக் அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுங்க பார்க்கலாம். பாய்.